ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. ஒரு சில ஸ்டாக்ஸ் ப்ரெஷரில் இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த SJVN லிமிடெட் ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நாம் முழுசாக பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 நாளில் வந்து 0.94% குறைஞ்சிருக்கு. கடந்த 6 மாசத்துல 86% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல வந்து 272% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமா என்ன பார்க்க போதும், அது ஒன் ஆஃப் த ரீசன் கூட நீங்க எடுத்துக்கலாம். இவங்க ரீசென்ட் டைம்ஸ்ல வாங்கின இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட்டும் வந்து 1 கோடி வீடுகளுக்கு இந்த ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அது ரிலேட்டடா 3 ஸ்டேட்ஸ்க்கு இவங்களுக்கு அப்ரூவல் வந்து வந்திருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து ரீசென்ட் டைம்ல குஜராத் கிட்ட இருந்தாலும் சரி, நிறைய மாநிலங்கள்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸையும் வந்து பேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ₹170 அந்த லெவல்ல இருந்து, அதாவது நீங்க ₹150 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 8th Febல இருந்து இதே வந்து 13th Febல வந்து ₹108 அளவுக்கு கீழே விழுந்திருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசல்ட்ஸ் தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும் போதும் சரி, குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும் போதும் சரி, ரொம்பவே குறைவா இருந்திருக்கு. ஸோ இந்த இது வந்து ஹிஸ்டாரிக்கலா இந்த கம்பெனியோட ட்ரெண்ட் தான். காரணம் என்னன்னா, இவங்களோட ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீரோட்டம் தேவைப்படுது. அந்த நீரோட்டம் வந்து இந்த குளிர்காலத்துல நல்லபடியா இருக்காது. அதனால இவங்க கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் குறையுது. இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் குறையனால எனர்ஜி கன்வர்ஷன் குறையுது. அதனால இவங்க ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து பாதிக்கப்படுது. இதே வந்து அடுத்த குவார்டர்லயும் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க கடந்த 3 வருஷம் டேட்டா எடுத்து பார்க்கும்பொழுது இவங்களோட Q3 அண்ட் Q4 வந்து சுமாரா தான் இருக்கும். ஆனா Q1 Q2 அதிகமாவே இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த Q1 Q2ல சம்மர் சீசன் ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதனால பனிப்பாறை உருகி, அதனால இவங்க ப்ரொடக்ஷன் அதிகமா இருந்து, அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல இன்னும் இவங்க பவரை அதிக ரேட்டுக்கு வித்து, அது மூலயமா இந்த கம்பெனி வந்து நல்ல ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த ₹121 வேல்யூங்கிறது என்னைய பொறுத்திருக்கும் வேல்யூவேஷன் சைடு வந்து கொஞ்சம் ஹையர் சைடு இருக்குங்க. காரணம் என்னன்னா 53.2 வேல்யூவேஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. இதே செக்டார்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டாடா பவரும் வந்து இருக்காங்க. டாடா பவர் இந்த கிரீன் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி, அதுக்கப்புறம் EV சார்ஜிங் சொல்யூஷன்ஸும் வந்து இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க 35 டைம்ஸ் earnings இருக்காங்க. இந்த கம்பெனி 53 டைம்ஸ் earnings இருக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் இந்த ஸ்டாக்ல இப்போ இன்வெஸ்ட் பண்றது வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் சைட்ல நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏன்னா டாடா பவர் 35 டைம்ஸ் இருக்கும்போது இவங்க 53 டைம்ஸ் earnings இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் யோசனை தெரியுது. கம்பெனி நான் எதுவுமே குறை சொல்ல. காரணம் என்னன்னா, இவங்க இப்ப ரீசெண்டா வந்து இவங்க கால் எடுத்து பார்க்கும் பொழுது இவங்க ரெனியூவபிள் எனர்ஜி செக்டர்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவோட பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் இந்த கம்பெனி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் குறையே சொல்லல. ஆனா வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது 35 டைம்ஸா 53 டைம்ஸா பார்க்கும்பொழுது 35 டைம்ஸ் பிளஸ் ஸ்டேபிள் ஸ்டாக் வந்து எனக்கு கொஞ்சம் சூட் ஆகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ புதுசா இன்வெஸ்ட் பண்ண போறேன், இந்த ஸ்டாக்ல ₹120 தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, as long as இந்த ஸ்டாக் 170 பிரேக் ஆகாத வரைக்கும் இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 100 to 170க்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் குவார்ட்டரும் அவ்வளோ பெரிய குவார்ட்டரா இருக்காதுன்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. அதனால தான் மார்க்கெட் கொஞ்சம் மியூட்டடா, மார்க்கெட் இவ்வளோ ரேலி ஆகியிருந்தாலுமே, ஒரு 300 பாயிண்ட்ஸ் 400 ரேலி ஆகியிருந்தாலுமே இந்த ஸ்டாக் அந்த அளவுக்கு ரேலி ஆகாத ஒரு ரீசனா பார்க்கப்படுது. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக் எனிதிங் பிலோ 100 இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு யோசிக்கலாம். பட் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜஸ்டிஃபைபிளா தோணல. அது நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். நம்ம எந்த ஸ்டாக்கை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக்கை வந்து பார்க்க போறோம். அதுவும் ஐடி ரிலேட்டட் சர்வீஸ்ல இருக்கிற ஸ்டாக்கை பத்தி பார்க்க போறோம். டைனகான் சிஸ்டம்ஸ் அண்ட் சொல்யூஷன் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தியும் நண்பர் ஒருவர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாரு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டு டேட்ல 40% ரிட்டர்ன், 1 இயர்ல 138% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ் மொமெண்டம்க்கு முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து கணிசமா உயர்ந்திருக்கு. அதுவும் 2021க்கு அப்புறம் இவங்களோட 2022 நெட் ப்ராஃபிட்டோ 2023 நெட் ப்ராஃபிட்டோ வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட்ல இருந்திருக்கு. அதாவது 16 கோடி 33 கோடி அளவுக்கு பார்த்திருக்காங்க. இயர் டு டேட்ல இவங்க ப்ராஃபிட் 52 கோடி அளவுக்கு இருக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல BHEL கிட்ட இருந்து ஒரு ஆர்டரும் பேக் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஆர்டராகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்து இந்த கம்பெனி பேக் பண்ணிருக்காங்க. பிளஸ் இங்க கிட்ட இருக்கிற அந்த டேட்டா சென்டர் இன்ஸ்டலேஷன் பிசினஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டலேஷன் பிசினஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிசினஸா வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் பாக்குறேன். இந்த ஸ்டாக்குக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் நெகட்டிவா என்ன பண்ணி பாக்குறேன்னா, இந்த ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்ல இருந்திருக்கு சில குவார்டர்ஸ்லயும். பிளஸ் சிங்கிள் டிஜிட்ல தான் வந்து இவங்க ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து இருந்திருக்கு. பிளஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து இவங்களோட ரேட்டிங் நீங்க எடுத்து பார்க்கும்பொழுது கூட BB BBB ரேட்டிங்ல இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. பிளஸ் இஷ்யூவர் நாட் கோஆபரேட்டிவ் சொல்லி இந்த ரேட்டிங்
கம்பெனிஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலரா ரேட்டிங் எடுக்கிறதுக்கு வந்து இந்த கம்பெனி கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டு அது மூலியமா தெரியுது. ஸோ இந்த 22 டைம்ஸ் வேல்யூவேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இண்டஸ்ட்ரி ஆவரேஜை கம்பேர் பண்ண சொல்ல வந்து குறைவுதாங்க. ஆனா இந்த கம்பெனி வந்து 20% அளவுக்கு இவங்க ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸை பார்க்கும்பொழுது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் வந்து இருக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல ஆர்டர் வச்சிருக்காங்கன்னா அதை குறை சொல்லவே இல்லை. பட் இவங்க மீடியன் பிபிஐ கம்பேர் சொல்லும்போது இந்த வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா இருக்கு. ஸோ எனிதிங் டு பிட்வீன் 13 to 15 டைம்ஸ் வேல்யூவேஷன்ஸ் பார்க்கும்பொழுது இவங்களோட மார்க்கெட் கேப் கம்பேர் பண்ண சொல்லும்போது அந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 டைம்ஸ் புக்குங்கிறது கொஞ்சம் ஹையர் சைடாவே தான் இருக்கு. ஸோ எனி மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது இந்த ஸ்டாக் கரெக்ட் ஆகும்போது நம்ம பார்ப்போம். ஏன்னா 40% அளவுக்கு இன்னும் பப்ளிக் ஹோல்டிங் வந்து இருக்கு. ஒரு பேனிக் செல்லிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனி நெகட்டிவ் மொமெண்டம் நம்ம மார்க்கெட்ல வந்துச்சுன்னா அப்ப நம்ம பொறுத்திருந்து யோசிப்போம். இப்ப இருக்கிற வேல்யூவேஷன்ஸ் பெட்டரா இருக்குமா இல்ல 13 to 18 டைம்ஸ் வேல்யூவேஷன்ஸ் பெட்டரா இருக்குமான்னு சொல்லிட்டு. பட் மத்தபடி இவங்க இபிஎஸ் இருந்தாலும் சரி, இவங்க நெட் ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, ரெவன்யூ மார்ஜின்ஸ் இருந்தாலும் சரி கன்சிடரபிளா உயர்ந்திருக்காங்க. நாம டாடா டெக்னாலஜி ஷேர் பிரைஸை வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த டாடா டெக்னாலஜி ஷேர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. 1400 ரூபாயிலிருந்து 1033 ரூபாய் அளவுக்கு இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த என்னைய பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் சைட் பிளஸ் ப்ராஃபிட் புக்கிங் சைடா வந்து இருக்கலாம். ஸோ இப்ப இருக்கிற வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட குரூப் கம்பெனியான டாடா எலக்ஸியை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது வந்து இந்த வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா தாங்க இருக்கு. ஏன்னா இவங்களோட டாடா எலக்ஸி வந்து பாத்தீங்கன்னா 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து இருக்காங்க. பட் இவங்க பிஎஸ் வந்து கேபி டெக்னாலஜிஸ் 80 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்என்டி சர்வீசஸும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் குறைவாவே இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதை நான் மறுக்கவே சொல்லல. ஸோ எனிதிங் பிலோ 1000 வந்து ஒரு நல்ல குட் பையா தான் இருக்கும். வேல்யூ பைன்னு சொல்ல ஒரு குட் பையா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆஸ் லாங் ஆஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து 1150 1250 தாண்டாத வரைக்கும் ஒரு பெரிய பிகர் மூவ் வந்து இந்த ஸ்டாக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏதாவது 1000 ரூபீஸ் கீழே எப்படியா டாடா கெமிக்கல்ஸ் எப்பெல்லாம் 1000 ரூபீஸ் கீழே வருதோ ஒரு 1 2 அப்படின்னு பாக்குற பொழுது இந்த ஸ்டாக் ஒரு 1000 ரூபீஸ் கீழே வந்துச்சுன்னா வந்து ஒரு நல்ல குட் பையா இருக்கும்னு சொல்லி தான் நான் எதிர்க்கிறேன். வேல்யூ பை வந்து கிடையாது. 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. இந்த வேல்யூவேஷனை மார்க்கெட் ஏன் கொடுக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல இவங்க இருக்கிற அந்த ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், இந்த கார் கொடுக்குற ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து நல்ல பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கறதுனால இந்த வேல்யூவேஷன்ஸ் கொடுத்துருக்கு. நாம ஃபிளார் ரைட்டிங் இண்டஸ்ட்ரி ஷேர் பிரைஸை வந்து பார்க்க போறோம். நீ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லாவே வந்து குறைஞ்சிருக்கு அவங்களோட ஐபிஓ பிரைஸ்ல இருந்து. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 36.79% அளவுக்கு அவங்க வேல்யூல டிப்ரிஷியேட் ஆயிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னா, ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க. நீங்க இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணாலும் சரி, குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணாலும் சரி, இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாவே வந்திருக்கு. இவங்களோட எம்ப்ளாயி காஸ்ட் வந்து 16.51% கடந்த 3 குவார்டரை கம்பேர் பண்ண சொல்ல உயர்ந்திருக்கு. ரெட் சி கிரைசிஸ் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனாலயும் இந்த ஸ்டாக் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட பிபிடி எடுத்து படிக்க பார்க்கும் பொழுது இவங்க குளோபல் ஓஇஎம் மேனுஃபேக்சர்ஸ்ல இருக்கிற சில மேக்ரோ ஹெட்வின்ஸ் கண்டிஷனும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மார்ஜின்ஸ்ல சில ப்ரெஷர் போட்டிருக்கு. அதுவும் தொடரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறதுனாலதான் இந்த ஸ்டாக் வந்து ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒன்ஸ் ஆஃபீஸஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்றாங்க, இந்த எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த குவார்டர்ஸ்ல வந்து இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்க அவங்க ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். ஸோ இப்ப இருக்கிற வேல்யூவேஷன்ஸ் பார்க்கும்பொழுது இவங்க பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்லும்போது இந்த வேல்யூவேஷன்ஸான 26.90 வந்து இண்டஸ்ட்ரி பிரைஸ்டு ஏர்னிங் ரேஷியோ கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் குறைவுதான். இந்த கம்பெனி ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட்டும் பார்த்துருக்காங்க. மற்ற பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் 96 பிரைஸ்டு ஏர்னிங் ரேஷியோல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பட் நான் சொன்ன 2 நெகட்டிவ் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த குவார்டர்லயும் வந்து எதிர்பார்க்கப்படுறதுனால ஸ்டாக் வந்து இந்த டைம்ல வந்து மார்க்கெட் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் இந்த ஸ்டாக் அந்த அளவுக்கு வந்து உயரல. கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா லாங் ரன்ல தான் இந்த மாதிரி கன்சியூமர் எதிர்பார்த்து இருக்கிற பிசினஸ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. இப்பயும் இந்த ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிட்டத்தட்ட 60% மேல வந்து இருக்குங்க. எஃப்ஏ ஹோல்டிங் 1.38% மேல இருக்கு. டிஏ ஹோல்டிங் 9.57% இருக்கு. பப்ளிக் ஹோல்டிங் 10.46% இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எக்ஸாக்டா சொன்னா 78.59% வந்து இருக்கு. அது வந்து 75% அளவுக்கு குறைக்க வந்து சொல்லுவாங்க செபி. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்பயும் கொஞ்சம் ஸ்டாக் கரெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் ரன்ல தான் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் தான் இந்த ஸ்டாக்கை வந்து ப்ரெஷர்ல போடும். ஸோ இதுக்காக தான் ஐபிஓ டைம்ஸ்லயும் சில மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம சொல்லி சில ஸ்டாக்ல இந்த பிரச்சனைலாம் இருக்குங்க, கொஞ்சம் யோசிச்சு இருங்கன்னு சொல்றது. அடுத்து நம்ம எந்த ஸ்டாக்கை பத்தி பார்க்க போறோம்னா ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்டாக் கடந்த ஒரு வருஷத்துல 32% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. டு டேட்ல 40% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு.
கொடுத்திருக்கு. கடந்த 6 மந்த்ல 29.77% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்த ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் இது ரன் அப்க்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்களோட பேரண்ட் கம்பெனியும் இதே காலகட்டத்துல நல்லாவே ரன் அப் ஆயிருக்குங்க. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஹோல்டிங் வந்து இருக்கு. ஸோ இவங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் ஷேர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது ரன் அப் ஆகும்போது அது கூடவே இந்த ஜியோ பினான்சியல் சர்வீசஸும் வந்து ரன் அப் ஆகியிருக்கு. பிளஸ் இந்த கம்பெனிக்கு இன்னொரு பாசிட்டிவ் மொமெண்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இந்த ஸ்டாக் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க. அதனால நிறைய ஃபண்ட் இன்ஃப்ளோஸ் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 46 இருந்து 47% அளவுக்கு உயர்ந்திருக்கு. எஃப்ஐ ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 21% இருந்து 19% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. டிஏ ஹோல்டிங்கும் 13.64% இருந்து 12.99% குறைஞ்சிருக்கு. பட் இதே காலகட்டத்தில் பப்ளிக் ஹோல்டிங் 17 to 19% அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்த செப்டம்பர் டு டிசம்பர் குவார்டர்ல. ஸோ இதுலயே உங்களுக்கு தோணிருக்கும் ஏன் ஸ்டாக் பிரைஸ் வந்து இவ்வளோ ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு. பிளஸ் இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ரேட்ல ஒரு நிறைய நியூஸ் வந்துச்சு. லைக் இவங்க மணப்புறம் அக்யூர் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கை வாங்க போறாங்க. அந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு. பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூமர்ஸாவே வந்து போட்டுச்சு. ஸோ இந்த பிளாக் ராக்கோட இவங்க இருக்கிற சைன் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க கொஞ்சம் இறக்குனாங்களோ, பிளஸ் இந்த என்பிஎஃப்சியில சில மைக்ரோ ஃபைனான்சிங் லோன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ, கண்டிப்பா என்பிஎஃப்சி செக்டர்ல வந்து ஒரு டிஸ்டர்ப்ஷன் இந்த ஸ்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை நான் மறக்கவே இல்லை. ஸோ எனி பிக் கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துச்சுன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்படி இல்லைன்னா எனி பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து கரெக்டா இருக்கும். சிபி மெத்தடாலஜி வந்து ஒரு நல்ல வேல்யூவா வந்து இருக்கும் இந்த ஸ்டாக்குக்கு. மற்றபடி உங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்லயோ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணீங்கன்னா, நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.